அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எழுந்துள்ள எரிபொருள் நெருக்கடி, இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. விலை அதிகரித்ததும் தொடரும் எரிவாயு பற்றாக்குறை. கண்டியில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் நேர்ந்த விபத்து, 7 வயது மாணவர் பலி. உடன் நடவடிக்கை எடுக்கவும் இலங்கை மத்திய வங்கிக்கு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவு. ஜனாதிபதி அனுரகுமார செய்த செயல் வைரலாகும் காணொளி. மின்கட்டண திருத்தம் குறித்து வெளியான முக்கிய தகவல். நடுக்கடலில் மீன்பிடி படகில் பெரும் ஆபத்தான ஆயுதங்கள், போதைப் பொருட்கள். சுவிட்சர்லாந்தில் பேருந்து தீ விபத்து, யாழ் இளைஞன் பரிதாபகரமாக உயிரிழப்பு. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்ற நிலை, அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளிடமிருந்த டீசல் விநியோகத்திற்கான கோரிக்கைகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை குறிப்பாக அதன் அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய நாடென்று கூறினார். பங்களாதேஷ் டீசல் விநியோகத்தை கோரியுள்ளதாகவும் இந்த விஷயம் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2017 முதல் வங்கதேசத்திற்கு டீசல் ஏற்றுமதி பெரும்பாலும் தொடர்கிறது என்றாலும் இந்தியாவின் சுத்திகரிப்பு திறன், உள்நாட்டு தேவைகள் மற்றும் எரிபொருள் கிடைக்கும் தன்மையை கருத்தில் கொண்ட பின்னரே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ஜெய்ஸ்வால் மேலும் கூறினார். இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கை மற்றும் மாலைதீவுகளிடமிருந்தும் இதேபோன்ற கோரிக்கைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் எரிவாயு பற்றாக்குறை தொடர்வதாக எரிவாயு நுகர்வோர் கடும் விமர்சனம் தெரிவிக்கின்றனர். லிட்ரோ எரிவாயு விநியோகத்துடன் ஒப்பிடும்போது லாப்ஸ் எரிவாயு இருப்பு இல்லாததால் லாப் எரிவாயு நுகர்வோர் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். மேலும் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நுகர்வோர் விற்பனை முகவர்களிடம் லிட்ரோ எரிவாயு இருப்பு இல்லாததால் எரிவாயு சிலிண்டரை வாங்க பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது என்று கூறுகின்றனர். மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்களான கொழும்பு, களுத்துறை மற்றும் ஹம்பகாவிலும் எரிவாயு பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. அதே நேரத்தில் குருநாகல், கண்டி மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களின் நகர்ப்புறங்களிலும் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். போதுமான எரிவாயு கையிருப்பு இல்லாததால் நுகர்வோர் எரிவாயு வாங்க வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எரிவாயு விற்பனை செய்யும் போது ஹோட்டல்கள் போன்ற வணிக இடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் லிட்ரோ எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். போதுமான எரிவாயு கையிருப்பு இல்லாததால் தாங்களும் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும், விலை உயர்வுக்கு பிறகு போதுமான எரிவாயு கையிருப்பு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் லாப் எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். லிட்ரோ மற்றும் லாப் எரிவாயு நிறுவனங்கள் முடிந்தவரை எரிவாயு கையிருப்பை விநியோகித்து வருவதாகவும், எதிர்காலத்தில் வரிசைகள் இல்லாமல் சாதாரணமாக எரிவாயு வாங்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். கண்டி மகியாவ பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 7 வயதுடைய மாணவரே உயிரிழந்துள்ளார். குறித்த பணிப்பாளர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி சென்றதன் பின்னர் வாகனத்தின் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாகனம் திடீரென நகரத் தொடங்கியுள்ளது. இதன்போது பாடசாலையில் நீரருந்திக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் அந்த வாகனத்தில் சிக்கியுள்ளனர். வாகனத்தில் சிக்கிய 2 மாணவர்களில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றைய மாணவன் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான கருத்து தெரிவித்துள்ள வாகனத்தின் உரிமையாளரான பணிப்பாளர், தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி சென்ற பின்னரே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டு நாணய மாற்று சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் காரணமாக கிரிப்டோ கரன்சிகள் மூலம் இலங்கையின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவை இன்று இலங்கை மத்திய வங்கிக்கு பிறப்பித்துள்ளார். மத்திய வங்கியை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இந்த கிரிப்டோ கரன்சி மோசடி குறித்த பொதுமக்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதாகவும் நீதவான் கூறினார். இந்த சம்பவங்கள் குறித்த விசாரணை நீதிமன்றத்திற்கு மட்டுமே என்று நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். குற்றவியல் புலனாய்வு துறையும் மத்திய வங்கியும் இந்த சட்டவிரோத பணம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக தேவையான ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அந்நிய செலாவணி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி பலர் பணத்தை மோசடி செய்ய தூண்டப்படுவதாகவும் இது தொடர்பாக மத்திய வங்கிக்கு தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இலங்கையில் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு கற்பித்த ஆசிரியையின் காலில் வீழ்ந்து வணங்கிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நாட்டை இதுவரை ஆண்ட ஜனாதிபதிகளிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வேறுபட்டு நிற்பதால் இலங்கையின் மூவின மக்களின் மனங்களில் இடம் பிடித்து நிற்கின்றார். இலங்கையில் எளிமையான தோற்றம் மற்றும் மக்களிடத்தில் பழகும் விதமாகும். மாதா பிதா குரு தெய்வம் எமது வாழ்வின் வழிகாட்டிகள். இந்த நிலையில் பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு தனக்கு கற்பித்த ஆசிரியை கண்டதும் அவரது காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் பெற்றமை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படவுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் 3ஆம் நாளாக இன்று மாத்தளை மாவட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்படுகின்றன. இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பலநாள் மீன்பிடி படகுகள் இன்று திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. கடற்படையின் நீண்ட தூர தேடுதல் கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒரு படகிலிருந்து சுமார் 600 கிலோகிராமிற்கும் அதிக நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொதிகள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் போதைப் பொருட்களுடன் அதே படகிலிருந்து 8 கைத்துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான மேகசீன்கள், 2 T56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டு மற்றைய பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் கடத்தப்பட்ட படகிற்கு உதவியாகவும் உளவு பார்ப்பதற்காகவும் வந்திருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பேருந்தில் தீவிரவி ஏற்பட்ட விபத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுவிஸ் தலைநகர் பெர்னில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃப்ரிஃபார்க்கின் மேற்கு வலயத்தில் சுமார் 5000 மக்கள் வசிக்கும் ஹெர்சர்ஸின் மையத்திற்கு அருகில் வீதியில் இடம்பெற்ற 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 6 பேரில் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட 30 வயதான தினேஷ் என்ற இளைஞனும் அடங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் விபத்தா அல்லது பயங்கரவாத தாக்குதலா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த பேருந்தில் பயணித்த ஒருவர் தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது.
ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.